100 நாட்களில் 1,00,000 கோடி முதலீடுகளை ஈர்த்த தாவேக அரசு. இதுதான் தமிழ்நாட்டில் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. நியூஸ் சேனல்ஸ் தொடங்கி யூடியூப் சேனல்ஸ் வரைக்கும், எஃபி பக்கங்கள் தொடங்கி எக்ஸ் ஹேண்டில்ஸ் வரைக்கும் இந்த நியூஸ் தான் ட்ரெண்டிங். 1,00,000 கோடி முதலீடுகளை ஈர்த்திருக்காங்க வெறும் 100 நாட்களில். ஏற்கனவே சட்டமன்றத்தில் இந்த 100 நாட்களில் 15,000 கோடி தமிழ்நாடு அரசுக்கு வருமானம் வந்திருக்குன்னு நிதி அமைச்சர் வில்சன் அவர்கள் சொன்னப்போ, முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் எழுந்து அந்த வருவாய்க்கான காரணங்களையும் கூறுகளையும், அதாவது என்ன எதன் மூலமாக இந்த வருவாய் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் விளக்குனீங்கன்னா நல்லா இருக்கும்னு கேட்கும்போது, அப்படியே அந்தர்பல்ட்டி அடித்து வரும்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்னு ஒரு பொய்யை, அதாவது சொன்ன ஒரு பொய்யை எப்படி மடைமாத்துறதுன்னு தெரியாமல் தத்தளிச்சாரு நிதி அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள். இன்னைக்கு மறுபடியும் 1,00,000 கோடி முதலீடுகளை ஈர்த்த தமிழக வெற்றி கழக அரசு அப்படின்னு ஒரு மீட்டிங்கை ரெடி பண்ணி வெற்றி முதலீடு மாநாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நடத்துகிறாங்க தாவேக அரசு. இதுக்கு பின்னால் என்ன இருக்குது? நம்ம தாவேக அரசு ஏதாவது ஒரு புது விஷயம் பண்ணாலே ஏதோ ஒரு விஷயத்தை மடை மாற்றுறதுக்காக தான் இந்த விஷயத்தை பண்ணுறாங்க அப்படிங்கிற முடிவுக்கு நம்மளால் ஈஸியாக வந்துட முடியும். ஸோ அந்த வகையில் எந்த விஷயத்தை மடை மாற்ற இந்த விஷயத்தை தாவேக அரசு கையில் எடுத்திருக்காங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்ன? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதெல்லாமே உண்மையா, இல்லை உண்மையிலே இதெல்லாம் தாவேக அரசால் கொண்டு வரப்பட்ட முதலீடுகளா, இல்லை இதெல்லாம் உண்மையிலே டம்மியா அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக பார்ப்போம். தேசத்தின் குரல் நேயர்களுக்கு வணக்கம். சதுரங்க வேட்டை படத்துல ஒரு வசனம் வரும். அது என்னன்னா, சதுரங்க வேட்டை படத்துல ஒரு வசனம் வரும், ஒரு பொய் சொல்லணும்னா அதுல பாதி உண்மையை கலக்கணும். ஆனா இந்த விஷயத்துல அந்த பொய்யை விட ரொம்ப ஆபத்தானது நம்ம சொல்ற அந்த பாதி உண்மைதான், அந்த மாதிரிங்கிற வசனம் வரும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த 1,00,000 கோடி முதலீடுங்கிற விளம்பரத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய நிஜமான உண்மை என்னன்னு. முதல்ல இந்த 1,00,000 கோடி அப்படிங்கிற கணக்கு எப்படி வந்தது அப்படின்னு கவர்மெண்ட் தரப்புல அதிகாரப்பூர்வமா ஆதாரம் எதுவும் கொடுக்கப்படலை. ஸோ அதிகாரப்பூர்வமாக என்ன கணக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு முதல்ல நம்ம பார்க்கணும். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாநாட்டுக்கு முன்னாடி 7 ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. அந்த ஒப்பந்தங்களோட மதிப்பு 35,000 கோடி. இந்த மாநாட்டில் லைவில் 97 ஒப்பந்தங்கள் போடப்பட போகிறது. அதோட மதிப்பு 67,000 கோடி அப்படின்னு ரெண்டையும் கூட்டி 1,20,000 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உண்மையிலே இந்த 1,00,000 கோடி அப்படிங்கிறது நம்ம ரவுண்டாக 1,00,000னு வச்சுப்போம். 1,00,000 கோடி முதலீடு அப்படிங்கிறது தாவேக அரசால் சொல்லப்படுற இந்த விஷயம் உண்மையா? இந்த கணக்குக்கு பின்னாடி பழைய திமுக அரசோட பங்கு எவ்வளோ இருக்குது, இந்த புதிய தாவேக அரசோட பங்கு எவ்வளோ இருக்குது, கடந்த ஆட்சியில் ஈர்க்கப்பட்ட முதலீடுகளில் எது இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி இவங்க கணக்கில் காட்ட பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் அந்த மாநாட்டுக்கு முன்னாடி போடப்பட்ட 7 ஒப்பந்தங்களை எடுத்துப்போம். முதல்ல L&T கம்பெனி, லார்சன் அண்ட் டியூப்ரோங்கிற கம்பெனி, காஞ்சிபுரத்தில் டேட்டா சென்டர், தூத்துக்குடியில் கப்பல் கட்டம் தளம்னு 18,600 கோடி கணக்கு காட்டுறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, காஞ்சிபுரம் டேட்டா சென்டருக்கான ஒப்பந்தம் 2021 நவம்பரில் போடப்பட்டது. அதே போல் கப்பல் கட்டுற தளமும் கடந்த ஆட்சியில் தொடங்கப்பட்டது. இது புது முதலீடு கிடையாது, ஏற்கனவே இருந்த முதலீடு தான். டிஎம்கே ஆட்சியில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஒரு முதலீடு தான் இந்த முதலீடு. ரெண்டாவது என்ன கம்பெனினா, ஹிட்டாச்சி எனர்ஜி கம்பெனி சொல்கிறாங்க. இதோட முதலீடு 1000 கோடின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த சென்டரை சென்னையில் 2023 அதாவது போன ஆட்சியிலே தொடங்கி வச்சிட்டாங்க. ஸோ இதுவுமே ஸ்டிக்கர் ஒட்டுற வேலை தான். மூணாவது விக்ரம் சோலார், 15,000 கோடி முதலீடு பண்ணியிருக்குன்னு சொல்லப்படுற இந்த விக்ரம் சோலார் ப்ராஜெக்டை கடந்த 2025 பிப்ரவரியிலே அடிக்கல் நாட்டிட்டாங்க. ஸோ இதுவும் புது திட்டம் கிடையாது, இதுவும் பழைய திட்டத்துக்கு மேலே இவங்க ஸ்டிக்கரை ஒட்டுற வேலை தான். இப்படி இந்த 3 திட்டத்தை வச்சு ஒரு சின்ன மேத்தமேட்டிக்ஸ் கால்குலேஷன் போட்டு பார்த்தோன்னா, L&T ஒரு 18,600 கோடி, விக்ரம் சோலார் ஒரு 15,000 கோடி கொடுக்குறாங்க, ஹிட்டாச்சி ஒரு 1000 கோடி. இது 3ஐயும் சேர்த்து பார்த்தாலே 34,600 கோடி வருது. ஸோ இந்த கணக்குப்படி பார்க்கும்போது என்ன தெரிய வருதுன்னா, மாநாட்டுக்கு முன்னாடி 7 ஒப்பந்தங்கள் போட்டோம், அதோட மதிப்பு 35,000 கோடின்னு சொன்னாங்க இல்லையா, அதுவே போய் அதுலேயே 34,600 கோடி இதுக்கு முன்னாடி இருந்த திமுக ஆட்சியிலே செய்யப்பட்ட ஒப்பந்தம், இதுக்கு முன்னாடி இருந்த திமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட முதலீடுகள் தான் அது. ஸோ இதுவே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையாக ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க சொன்ன கணக்குப்படி பார்த்தா, மாநாட்டுக்கு முன்னாடி போடப்பட்ட 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் 35,000 கோடி வந்திருக்குன்னு சொன்னாங்க. அப்படி பார்த்தா இப்போ நடந்தது புது ஒப்பந்தம் இல்லை, அந்த ஒப்பந்தங்களோட ஆல்ரெடி திமுக ஆட்சியில் இருந்த அந்த ஒப்பந்தங்களோட எக்ஸ்பான்ஷன் தான். ஸோ அப்படி பார்க்க போனால் 34,600 கோடி பழைய கவர்மெண்ட்டே கொண்டு வந்தது தான். இது யாரோ பெத்த பிள்ளைக்கு வேற யாரோ பேர் வைக்கிற கணக்காக தான் இந்த திட்டங்கள் மேலே தாவேக அரசு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. இந்த மாநாட்டில் போடப்பட்ட ஒப்பந்தங்களில் முதல்ல டைம்லர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, ஆனால் இது ஏற்கனவே
உரக்கடத்தில் பல வருஷமாக ட்ரக் உற்பத்தி பண்ணுற பெரிய கம்பெனியாக இருக்காங்க. ஸோ இவங்க ஆல்ரெடி தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது எப்படி புதுசு லிஸ்ட்டில் இவங்க சேர்த்து தாவேக அரசு இதையுமே தங்களோட மாநாட்டு பேனரில் சேர்த்துக்கிட்டாங்கன்னு தெரியலை. ஏன்னா மாநாடு நடக்கிற இடத்துல பின்னாடி வச்சிருக்கிற பேனரில் பல கம்பெனிகளோட லோகோக்கள் வரிசையாக வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த லோகோக்களில் ஒரு காமெடியான விஷயமும் இருக்குது. அது என்னன்னு நம்ம அடுத்து பார்ப்போம். முதல்ல இந்த கம்பெனி இதோட லோகோவும் இப்படி வரிசையாக நிறைய லோகோஸ் வச்சுருக்காங்க. ரெண்டாவது இசட்எஃப் குரூப்னு ஒரு கம்பெனி, ஆட்டோமொபைல்ஸ் கம்பெனி. அது 2012, அதாவது 2026, இன்னைக்கு 2026, கிட்டத்தட்ட 14 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே அதிமுக ஆட்சி காலத்திலிருந்தே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கம்பெனி தான் இசட்எஃப் குரூப் ஆட்டோமொபைல்ஸ் கம்பெனி. அந்த கம்பெனியை ஏதோ புதுசுன்னு லிஸ்ட்டில் சேர்த்து பின்னாடி பேனரில் ஒரு லோகோவை அடித்து விட்டுருக்காங்க நம்ம தாவேக அரசு. மூணாவது, அது மட்டும் இல்லை, இந்த லோகோக்களோட வரிசையில் இன்னொரு முக்கியமான லோகோவும் சேர்க்கப்பட்டிருக்கு. அது என்னன்னா நம்ம டெய்லி காலையில் குடிக்கிற சத்து மாவு கஞ்சியான மன்னா ஹெல்த் மிக்ஸ் கம்பெனியோட லோகோ அதுவுமே அந்த பேனர் வரிசையில் இருக்குது. ஸோ இப்படி ஹெல்த் மிக்ஸ் கம்பெனிகளையும் முட்டை கேக் தயாரிக்கிற கம்பெனிகளையும் வெளிநாட்டிலேருந்து முதலீடு இருக்கிற மிகப்பெரிய என்ன சொல்கிறது, எங்கள் தளபதி தான் இந்த உலகத்துல இப்படி ஒரு மாநாட்டை நடத்துகிறாங்கன்னு ஒரு பில்டப் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு ஹெல்த் மிக்ஸ் கம்பெனி, கேக்கு செய்கிற கம்பெனி, இப்படி போகிற வர கம்பெனியில் ஒரு படத்தில் ஒரு காமெடி வரும்ல, இங்கிலீஷ்காரன் படம்னு நினைக்கிறேன், சத்யராஜ் வடிவேலு கிரிக்கெட்டுக்கு ஆள் பிடிக்கிற மாதிரி, உன் பேர் என்ன, என் பேர் முருகன், இன்னிலேருந்து உன் பேர் மார்கன், நீ வெளிநாட்டுக்கார போ உள்ள அப்படிங்கிற மாதிரி அமுச்சு விட்ருக்காங்க முதலீட்டாளர்கள் மாநாட்டுக்கு. மொத்தமாக இந்த மாநாட்டில் கையெழுத்திடப்பட்ட இந்த 97 ஒப்பந்தங்களில் 72 ஒப்பந்தங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் கடை போட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனிகள் தான். புதுசாக வந்தது வெறும் 25 கிரீன்ஃபீல்டு கம்பெனிகள் தான். இந்த 25 கிரீன்ஃபீல்டு கம்பெனிகளோட முதலீட்டை ஈர்த்து தான் நீங்கள் இந்த 100 நாளில் 1 லட்சம் கோடி முதலீடு ஈர்த்திருக்கீங்க. இதை நம்புறதுக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களையும் உங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸாக நினச்சிட்டீங்களா அப்படின்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் இப்போ கேட்குறவங்களுக்கு என்ன தோணுன்னா, இதெல்லாம் எதிர்கட்சிகள் பேசுகிற வார்த்தைகள், அவதூறுகளாக பேசுவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இதுக்கு ஒரு ஆதாரம் இருக்குது. பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிற பத்திரிகை சமீபத்தில் ஒரு ஆய்வு ஒன்று நடத்துகிறாங்க. 4 ஸ்டேட்ஸில் ஆட்சி மாறி புதிய முதலமைச்சர்கள் வந்திருக்காங்க. ஸோ இந்த முதல் காலாண்டில், அதாவது இந்த குறிப்பிட்ட 3 மாதங்களில் எவ்வளோ தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டாவை எடுக்கிறாங்க. இந்த டேட்டா குறித்த முழு தனியான ஒரு விபரமான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. இப்போ இருந்தாலும் இங்கே ஒரு ஷார்ட்டாக நம்ம அதை பற்றி சொல்லிடுவோம். அவங்க அதை சொல்லும்போது எந்த மாநிலம் அதிகப்படியான முதலீடை ஈர்த்திருக்காங்க அப்படின்னா, கேரளா இதுக்கு முன்னாடி இருந்த வருஷத்தோட காலாண்டை விட இந்த காலாண்டில் 294% அதிக முதலீடுகளை ஈர்த்திருக்காங்க. ரெண்டாவது அந்த இடத்துல மேற்கு வங்கம் இருக்குது, 199% முதலீடுகளை அதிகரிச்சிருக்கு. மூணாவது மூணாவது கூட இல்லை, இந்த 4 மாநிலங்களோட பட்டியலில் கடைசியாக மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் +++ன்னு எழுதுனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் மைனஸ்ன்னு எழுதுறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள தொழில் முதலீடு 74% குறைஞ்சிருக்கு. பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்ஸுங்கிற பேப்பரை அதுக்கான டேட்டாவோட பேசியிருக்காங்க. எலெக்ஷன் முடிஞ்சு ஆட்சி மாற்றம் வந்த பிறகு தனியார் கம்பெனிகள் தொழில் முதலீடு பயப்படுற ஒரு மாநிலமா, தொழில் முதலீடு பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டாத ஒரு மாநிலமா தமிழ்நாடு மாறி இருக்குன்னு அந்த பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிற பேப்பரில் டேட்டாவோட பேசியிருக்காங்க. இதையெல்லாம் மக்களுக்கு தெரியவா போகுது? நம்ம பசங்க நம்ம வீடியோ மட்டும் தான் பார்க்குறாங்க. டிவிகே விஜய் HQ பேஜ்லையும் விர்ச்சுவல் வாரியர்ஸோட பேஜ்லையும் இன்ஃப்ளூயன்சஸ் பேஜில் என்ன வீடியோ வருமோ அதை தான் பார்ப்பாங்க. இவங்க எங்கே பேப்பர் படிக்க போகிறாங்க, அதுவும் இங்கிலீஷ் பேப்பர் எங்கே படிக்க போகிறாங்கன்ற நினப்பில் விஜய் அவர்கள் எல்லாரையும் முட்டாளாக்கிடலாம் அப்படின்னு இந்த மாநாட்டை நடத்தினாரா? அதுவும் மாநாடு நடத்தப்பட்டது திடீர்னு, முன்னறிவிப்பே இல்லாமல். அண்ட் பத்திரிகையாளர்களுக்கு இது குறித்த எந்த தகவலும் அனுப்பப்படலை. பத்திரிகையாளர்கள் உள்ள அனுமதிக்கப்படலை. நீங்கள் தான் புதுசாக தானே 1 லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்த்திருக்கீங்க, அப்போ பத்திரிகையாளர்களை உள்ள அனுமதிக்கலாமே. இது போன வருஷமே பண்ணதுன்னு ஒரு இடத்துல உங்கள் எம்எல்ஏவை பற்றி கேட்ட மாதிரி, இது என்னங்க போன ஆட்சியில் இந்த கம்பெனிஸ்லாம் இருந்தாங்க, இப்போவும் இருக்காங்க, அது வேற இல்லாமல் ஏன் மன்னா ஹெல்த் மிக்ஸ் எல்லாம் வெளிநாட்டு முதலீட்டு மாநாட்டோட பேனரில் வச்சிருக்கீங்கன்னு கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பயந்து அவங்கள உள்ள விட பயந்தீங்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுது. இப்போ நம்ம பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் சொன்ன அந்த ஒரு டேட்டா படி பார்த்தோன்னா, கடந்த ஆண்டு இதே 3 மாதங்கள், அதாவது ஆட்சி காலத்தோட அந்த 3 மாதங்களில் தமிழ்நாட்டுக்கு வந்த முதலீடு 44,336 கோடி. ஆனால் இந்த ஆட்சி மாற்றம் வந்த பிறகு இந்த காலாண்டில் வந்த முதலீடு வெறும் 11,236 கோடி மட்டுமே. முதலீடு 4 ஒரு பங்கு குறைஞ்சு தமிழ்நாடு மற்ற 3 மாநிலங்களை விட சரிவை நோக்கி போயிருக்கு. ப்ளஸில் இருந்தது மைனஸில் ஆயிருக்கு. இந்திய அளவில்
6வது இடத்துல இருந்த தமிழ்நாடு முதலீட்டை ஈர்க்கிறதுலையும் இன்வெஸ்ட்மெண்ட்லையும் 6வது இடத்துல இருந்த தமிழ்நாடு இந்த 3 மாத காலத்துல 17வது இடத்துக்கு தள்ளப்பட்டு 20வது இடத்துல இருந்த கேரளா 16வது இடத்துக்கு முன்னேற ஒரு முன்னேற்றம் ஆனதுக்கு அப்புறம் இங்க கண் துடைப்புக்காக 1 லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்த்திருக்கணும் ஒரு மாநாட்டை இந்த தாவேக அரசு நடத்துது. எப்பவுமே ஏதாவது பெரிய பிரச்சனை வரும்போது அதை டைவர்ட் பண்றதுக்கு ஏதாவது பண்றது நம்ம தாவேகாவோட ஸ்ட்ராட்டஜி. அதே தான் இந்த விஷயத்துல அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இங்க அரசு நடத்துற நிர்வாகத்துல எவ்வளவு தோல்வி இருந்தாலும் அவங்களோட பேக்கேஜிங் அண்ட் மார்க்கெட்டிங் வந்து ஒரு பக்காவா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிப்ஸ் பாக்கெட் லேஸ் ஆர் பிங்கோ சம்திங் அந்த மாதிரி ஒரு சிப்ஸ் பாக்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ள இருக்கிறது என்னமோ 4-5 சிப்ஸ் தான். ஆனா வெளியில அந்த பேக்கை பார்க்கும்போது அவ்வளோ காத்தடைச்சு ஏதோ உள்ள நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி வியாபாரம் பண்ணுவாங்க. இதுல என்ன வித்தியாசம்னா அந்த பேக்கெட்ல காத்து தான் இருக்கு, சிப்ஸ் 4 தான் இருக்குன்னு மக்களுக்கு தெரியும். ஆனா இது வெறும் பேக்கெட்டு, இதுல வெறும் காத்து தான் இருக்குங்கிறது மக்களுக்கு இப்போதைக்கு தெரியாம இருக்கலாம். இந்த 5 வருஷம் முடிஞ்சு இல்ல அடுத்தது GSDP வரும்போது தெரியும் இவங்க கொண்டு வந்திருக்க இந்த 1 லட்சம் கோடி முதலீடுகள் உண்மையா இல்ல நம்ம கண்ணில் மிளகா பொடி தூவி அண்ணன் ஸ்டண்ட் பண்ணாரா அப்படிங்கிற உண்மை அப்புறமா தான் தெரிய வரும். பொய் விளம்பரம் பண்ணி அரசு நிர்வாகத்தை நடத்துங்கிறது சாதாரணமா அந்த டைம்ல முடிஞ்சு போற ஒரு ஸ்டண்ட் கிடையாது. இப்போ இவ்வளவு முதலீடுகள் வரல, ஆல்ரெடி இருக்கிற முதலீடுகள் மேல ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க அப்படின்னா இதனால யாருக்கு பாதிப்பு வரப்போகுது? இவங்க சொல்ற இந்த பொய் யாரோட லைஃபை பாதிக்க போகுதுன்னா படிச்சுட்டு புதுசா ஒரு டிகிரி முடிச்சுட்டு இல்லை ஏதாவது கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே வர்ற மாணவர்களுக்கு வேலை கிடைக்காம வேலையில்லா திண்டாட்டம் தமிழ்நாட்டில் உருவாகுது. 2வது ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையை இழக்கிற அபாயம் ஏற்படும். நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா இதுக்கு முன்னாடி பாராளுமன்ற கூட்டத்தொடரில் கர்நாடகாவை சார்ந்தவர் பேசும்போது சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் அலட்சியமாக தான் இருக்கீங்க, அதனால தான் உங்களோட இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் எங்களை தேடி வர்றாங்கன்னு பாராளுமன்றத்தில் அவர் பேசுகிறாரு. அவ்வளோத்துக்கு வீக்காக இருக்குது தமிழ்நாட்டில் தொழில்துறை. 3வது இந்த ஐடி கார்பரேட் வேலைகளை நம்பி ஹவுசிங் லோனு கார் லோனு இதெல்லாம் வச்சுருக்கவங்களா இருக்கட்டும், அந்த வருமானத்தை மட்டுமே நம்பி குடும்பம் நடத்துகிற ஒரு நடுத்தர ஏழை குடும்பமாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் இந்த பொய்களால் பின்னால் பெருசாக பாதிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வெறும் விளம்பரங்களாலும் போஸ்டர்களாலும் ஒரு மாநிலத்தில் முதலீடுகளை ஈர்க்க முடியாது. அதுக்கு நிர்வாக திறமை இருக்கணும். இன்வெஸ்டர்ஸ்ட்ட பேசுகிற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் பண்ணுறதுக்கு அவங்க விருப்பப்படுற மாதிரி இருக்கணும். இங்கே இருக்கிறதையும் எடுத்துகிட்டு ஆந்திராவுக்கோ கர்நாடகாவுக்கோ போகிறதுக்கு அவங்க விருப்பப்படாத மாதிரி ஒரு ஆட்சியை கொடுக்கணும். ஸோ இந்த வெற்று விளம்பரம் GSDP % வரும்போதோ இல்லைனா ஏன்னா இப்போதைக்கு தமிழ்நாட்டோட GSDP டபுள் டிஜிட்டில் இருக்குது. ஸோ அதை மறுபடியும் இருக்கிறத விட அதிகப்படுத்தி டபுள் டிஜிட்லேயே நம்ம அண்ணா மெயின்டைன் பண்ணுவாரா இல்லை மறுபடியும் அது அதல பாதாளத்துக்கு சரியாக போகுதாங்கிறதும் இவங்க பண்ணுற இந்த கண் துடைப்பு நாடகமும் இன்னும் கொஞ்ச நாளில் வெளியே வரும். என்ன ஆகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.